ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி பார்த்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள், மற்றவர்களை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய புஸ்தகம் பத்திரிகை உங்களுக்கு தேவையானாலும் ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். உபாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றித் திரிந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றித் திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, எவன் ஒருவன் சுற்றி திரிகிறான்? சில சமயங்களிலே தெருக்களிலே அலைந்து திரிகிற நபர் பைத்தியக்காரர் என்று சொல்றவர்களை பார்க்கிறோம். சுத்தி கொண்டே இருப்பாங்க. காரணம், மனநிலை பாதிக்கப்பட்டதுனால, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் சுற்றி திரிந்தது போதும், திரும்புங்க. பண பிரச்சனை, மன பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, குடும்பத்தின் பிரச்சனை, இப்படி பல விதங்களிலே நிலை இல்லாமல், நிம்மதி இல்லாமல் அலைந்து திரிந்தது போதும் போதும். கர்த்தர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி அமைதியில் இல்லையே, படுத்தால் தூக்கம் இல்லையே, சாப்பிட்டால் உடல்லே ஒத்துக்கொள்ளவில்லையே, இவ்வளவு உழைத்தும் எவ்வளவு சம்பாதித்தும் எவ்வளவு பிரயாசங்களை செய்தும் அமைதியில் இல்லையே, நிம்மதி இல்லையே என்று சொல்லி உங்களுடைய மனம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதா? அது நிமித்தம் சரீரத்தில் வேதனை, குடும்பத்தில் குழப்பங்கள், காரணமில்லாத கோபங்கள், காரணமில்லாத டென்ஷன், மன அழுத்தங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அலைஞ்சு திரிஞ்சது போதும், நிப்பாட்டு, இல்லை, இனியும் நீ அலைஞ்சு தெரியாத, நிலை இல்லாதபடி, நிம்மதி இல்லாதபடி உன் நாட்களை கெடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி தந்தது போதும், வடக்கே திரும்புங்கள் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். நீதிமொழி 27:8 கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். அதுதான் நீதிமொழியிலே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சத்துருக்களை சமாளிக்க முடியாதபடிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு நிற்க பலன் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். நிம்மதியற்று, நிலையற்று, நிரந்தரமற்று அப்படியே பிரதிபித்துக் கொண்டு அலைகிற உன் வாழ்க்கையின் ஓட்டம் போதும் போதும். அதுதான் ஆண்டோட வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். சுற்றி திரிந்தது போதும், நில்லு. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இவ்விதமான வேதனையின் அனுபவம், நிலையில்லாத ஓட்டம், நிலையில்லாத அலைச்சல், ஏன் இப்படி மனம் சுற்றி திரிகிறது? ஏன் இப்படிப்பட்ட நிம்மதி இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்குது? சில காரியங்களை வேகமாக வாசிக்க போகிறோம். யாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுற்றி திரிகிற அனுபவம், நிலையில்லாத, அமைதியில் இல்லாத அனுபவம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கும்? வேற நிறைய காரியங்களை சொல்லுது. 2-3 காரியங்களை வேகமாய் வாசிப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, எபிராயிம் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால் அவர்களுக்கு ஐயோ. எபிராயிம் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால். யார் அலைந்து திரிகிற அனுபவத்தில் இருப்பா? கர்த்தரை விட்டவன். யார் கர்த்தரை விட்டார்களோ, கர்த்தருடைய அழைப்பை விட்டார்களோ, ஆண்டவருடைய தெரிந்து கொள்வதை விட்டார்களோ, தேவன் கொடுத்த அனுபவங்களை விட்டு விட்டார்களோ, அவர்கள் அலைந்து திரிவார்கள், அலைந்து திரிவார்கள். கர்த்தர் தான் சொல்கிறார், என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் தேவனுக்குள்ள நல் உறவு எவ்விதமாக இருக்கிறது? தேவனோடு உள்ள அந்தரங்க வாழ்க்கை
எவ்விதமாய் இருக்கிறது? பேதுரு தூரத்தில் பின் சென்றான். அநேக சிஷ்யர் ஓடிட்டாங்க. அவங்கள விட பேதுரு பரவாயில்ல. ஆனா அதே சமயத்தில் வசனம் சொல்லுது, லூக்கா 22:54, பேதுரு தூரத்தில் பின் சென்றான். பேதுரு நெருக்கமா இல்லை, தூரத்தில் பின் சென்றதுனாலதான் நீயும் இயேசுவோடு உண்டு. இல்லை, கிடையாது கிடையாது. அந்த மறுதளிக்கிற தன்மை காரணம் தூரத்தில் போறதுனால. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட காரணம் இல்லாத சுற்றி தெரியல. ஏன் ஆண்டவரை விட்டு போக முடியல, ஆனா நெருங்கி போக முடியல, தூரமா போயிட்டு இருக்கீங்க. அதான் இவ்வளவு பிரச்சனை. அதனால்தான் இவ்வளவு சுற்றி தெரிகிற அனுபவம். புலம்பல் 1:1 வாசிக்கிறோம். ஐயோ, ஜனபெருத்த நகரி தனிமையா இருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே. விதவை ஆனாலே அல்ல, விதவை ஆனாலே இருந்தா புருஷன் செத்து போனான். விதவைக்கு ஒப்பானாலே, புருஷன் இருக்கிறான் ஆனா அவ கூட இல்லை. புருஷனுக்கும் அவளுக்கும் கேப் இருக்கு, பிரிவினை இருக்கு. விதவைக்கு ஒப்பானாலே, அதுதான் கத்தரி விட்டு வாழ்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்கள் அலைந்து திரிகிற அனுபவம் உண்டு. அதுதான் சொல்லி ஆதியாகமம் 21:14 ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். ஆபிரகாம் துருத்தில் தண்ணி கொடுத்து பையனை கொடுத்து விட்டுதான் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறான். ஆபிரகாமோடு இருந்தா அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாம் விட்டு விலகும் போது அலைந்து திரிகிற அனுபவம் வருகிறது. லூக்கா 15 இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிஞ்ச பிறகு எங்களமோ அலைஞ்சிறான். அவ்வளவுக்கு காரணம் தகப்பனை விட்டு பிரிஞ்சதுனால. இந்த வார்த்தையில கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்க. இரண்டாவதாக எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால் நான் அவர்களை அலைந்து திரிகிறவர்களாகவும் வைப்பேன். நல்ல கவனிங்க, அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால் நான் அவர்களை அலைந்து திரிகிறவர்களாக வைப்பேன். ஏன் அலைந்து திரிகிற அனுபவம்? ஏன் நிலையில்லாத நிம்மதி இல்லாத ஓட்டம்? என் வார்த்தைகளை கேட்கல, என் வார்த்தையின்படி நடக்கல. அவளை செய்யும்படி நான் சொன்ன வார்த்தை, கொடுத்த வார்த்தை, கொடுத்த வாக்கு காப்பாற்றல. அதனால அலைந்து திரியும்படி வச்சிருக்கேன். உங்க வாழ்க்கை யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுத்த நாளிலே, ஊழியத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்த நாளிலே தேவனோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணுகின்ற வார்த்தை என்ன? இந்த வார்த்தைக்கும் உங்களுக்கும் எவ்விதமாக இருக்கிறது? அந்த வார்த்தையின்படி நடக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்க. அந்த வார்த்தையை கேட்காதவங்களை அலைந்து திரிகிறாள் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 16:2 ஆபிரகாம் சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அதனால ஒரு இஸ்மவேல், அது நிமித்தம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேடான ஒரு சந்ததி, ஒரு துஷ்ட மனுஷனுடைய சந்ததி வந்துட்டு சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். முந்தின அதிகாரத்தில் 15 அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவா பேசி இருக்கிறாரு. கூடாரத்தில் அவனை வெளியே கொண்டு வந்து நட்சத்திரத்தை காமிச்சு, உன் சந்ததி இப்படி ஆசீர்வாதமா இருக்கும், என்ன முடியாது போல இருக்கும் சொல்லியிருக்கிறாரே. அந்த வார்த்தை என்னாச்சு? அந்த வார்த்தை எப்படி விட்ட நீ? ஒரு துஷ்ட சந்ததி உண்டாயிற்று. சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால, கர்த்தரின் வார்த்தை விட்டதுனால. இந்த வார்த்தையில கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை மீறி இன்னொருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற அனுபவம் இருக்குமானால் அலைந்து திரிகிற அனுபவம் நிச்சயமாய் வரும். நிலையில்லாத நிம்மதி இல்லாத வாழ்க்கையின் அனுபவங்கள் நிச்சயமாய் வரும். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். ஓசியா 8:12 வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு தேவனுடைய வார்த்தை, உங்களுக்காக தான். அந்த வார்த்தையின்படி நடக்க முடியாதபடி யாருக்கோ என்று சொல்லி வார்த்தையை அலட்சியப்படுத்துகிற வாழ்க்கை இருக்குமானால் போதும். இனி அப்படி செய்யாதீங்க. வார்த்தைக்கு செவி கொடுங்க. இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை உங்கள் பலவீனத்தை மாற்றும். இந்த வார்த்தை உங்கள் கண்ணீரை துடைக்கும். இந்த வார்த்தை உங்கள் சகல தேவைகளை சந்திக்கும். அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். 120 வாசிக்கிறோமே. அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் உண்டாக கர்த்தருடைய கருத்தில் கொடுங்க. மூன்றாவது அனுபவம், உன்னத பாட்டு 1 அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நேசம் என்கிற மணவாட்டி சுலமித்தி சொல்லுகிறாள், நான் அலைந்து திரிகிறவளை போல இருக்க வேண்டியது என்ன? நான் அலைந்து திரிகிறவளை போல இருக்க வேண்டியது என்ன?
ஏன் நான் அவங்கள போல அலைஞ்சு திரியணும் அப்படின்னு சிலவ கேட்கிறான். இந்த அலைந்து திரிகிற அனுபவம் அவளுக்கு ஏன் எதனால வந்தது? 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்காமற் போனேன். ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரி பொறுப்பு, உத்தரவாதம். ஆனா சொந்த திராட்சை தோட்டத்தையோ காக்காமற் போனேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் என்ன? எங்கே நேசம் என்கிற மனவாட்டி திராட்சை தோட்டத்தை காக்காமல் போனேன்னு சொல்றா. அது நிமித்தம் அலைந்து திரிகிறவளை போல இவளும் அலைந்து திரிய வேண்டிய நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். 3வது அனுபவமாக கர்த்தர் உங்களுடைய பொறுப்பு, உத்தரவாதம், அதை குறித்து என்ன பதில் சொல்வீர்கள்? அதை எவ்விதமாய் நீங்கள் காப்பாற்றி கொண்டு வருகிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் மனுஷனை தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். அந்த காவல் வேலையை கொஞ்சம் கவனமெல்லாம் விட்டதுனால தான் சத்துருவாய பிசாசு ஏவாளோடு பேசக்கூடிய சான்ஸ் வந்துட்டு. அந்த காவல் வேலையை அவன் கரெக்டாக வச்சிருந்தானா அந்த சத்துரு பிசாசு ஏவாளோடு பேசுறதுக்கு சான்ஸ் இல்லை. காவல் வேலையில் ஏற்பட்ட குறைவு, ஏவாள் ஏமாற்றப்பட்டு ஏவாள் மூலமாய் ஆதாமும் இன்னைக்கு சந்ததி முழுவதும் பாவ சந்ததி அனுபவத்தில் ஏமாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பொறுப்பிலே கவனம் இல்லை என்று சொன்னால் அலைந்து திரிகிற அனுபவம் வருகிறது. கடைசியாக 4வது எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கிற அருவருப்புகளை என்னுடைய பார்வையிலிருந்து நீ அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. அப்ப ஏன் அலைந்து திரிகிற அனுபவம் வருகிறது? அருவருப்பான காரியம் இன்னும் இருக்கு. ஊழியம் தான், ஜபம் தான், பாட்டு தான், அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அது கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் விரும்பாத அருவருப்பான காரியம் உன்கிட்ட இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நீ அதை அகற்றி விட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. அது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ அலைந்து திரிய வேண்டியது இருக்கும். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். நீதிமொழி 28வது அதிகாரம் 9வது வசனத்திலே, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. நீ வசனத்துக்கு கீழ்ப்படியாம, வேதத்துக்கு கீழ்ப்படியாம நீ ஜெபம் பண்றன்னு சொல்லி ஜெப வீரன் நீ சொன்னாலும் வேதம் சொல்லுது அது எனக்கு அருவருப்பு. நீதிமொழி 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லி வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, 119ஆம் சங்கீதத்தில் 158வது வசனத்தை வாசிக்கும் போது, உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பா இருந்தது. உம்முடைய வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகின்னு போட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அலைந்து திரிந்தது போதும், சுற்றி திரிந்தது போதும், திரும்புங்கள். ஏன் சுற்றி திரிகிற அனுபவம், நிலையில்லாத, நிம்மதி இல்லாத இந்த அலைச்சல் ஏன்? 4 அனுபவங்கள். முதலாவது, கர்த்தரை விட்டதினால் அலைந்து திரிகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளாம அதை அசட்டை பண்ணதுனால அலைந்து திரிகிறாங்க. 3வது, பொறுப்பு உத்தரவாதத்தில் கவனம் இல்லாததுனால அலைந்து திரிகிற அனுபவம். கடைசியாக, அருவருப்பான காரியம் வாழ்க்கையில் இருக்கு, அதை இன்னும் நீ அகற்றல. அதை நீ அகற்றினா இனி நீ அலைந்து திரிவதில்லை. நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய கருத்தில் வைக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற ஒவ்வொருவரும், ஏன் என்ற வாழ்க்கையில் இப்படி அலைச்சல், நிம்மதி இல்லை, நிலை இல்லை, எதுலையுமே நிரந்தரம் இல்லை, இன்னைக்கு தெளிவாய் கர்த்தர் பேசியிருக்கிறேன். அதை உணர்ந்து அர்ப்பணித்து கர்த்தருடைய நன்மை சுதந்திரிக்க உதவி செய்வீராங்க. நீர் அப்படி செய்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். யார் யார் முழுவனோடு அர்ப்பணிக்கிறார்களோ கர்த்தர் இறங்கி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை